பிஎஸ்என்எல் தங்களோட பிளான் சார்ட்ஸை வந்து அறிவிச்சிருக்காங்க. டிசம்பர் மந்த்துக்காக அவங்க வேலிடிட்டி என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஷோ பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்காக வருது அப்படின்னா, இங்கே இந்த சார்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் 60 நாளைக்கு இங்கே எந்த மாற்றமும் நடக்காது. நியூவாக ஒரு பிளான் வரலாமே தவிர ஓல்டு பிளான்ஸோட டேரிஃபோ டேஸோ மாறவே மாறாது. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு எது கவர் பண்ணணும் கவர் பண்ணுறேன். இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 60 நாளைக்குள்ளே நீங்கள் ஏதாவது ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைம் பீரியட் மாறாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மந்த்லி பிளானுக்கானது. இங்கே 153 ரூபாயிலிருந்து 229 ரூபா இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. பிளானோட வேலிடிட்டி எல்லாமே பார்த்துக்கோங்க. தென் டேட்டா ஒன்லி பிளானை நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா 16 ரூபாயில் ஆரம்பித்து 111 ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டா ஒன்லி வவுச்சர்ஸ், அதாவது டேட்டாவுக்கு மட்டுமே உங்களுக்கு தேவைப்படுற எல்லா பிளான்ஸ்க்கானதும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. ஸோ இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்பட்ட ஸ்க்ரீனை ஃப்ரீஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். தென் 6 மந்த்துக்கானது 6 மந்த்தில் பார்த்தீங்கன்னா 347 ரூபா அப்படிங்கிற இந்த ரீசார்ஜ் பிளான் வந்து 897 ரூபா அப்படிங்கிற ரீசார்ஜ் பிளான் வரைக்கும் இருக்குது. இங்கே டேஸும் மாறும், பர் டேக்கான டேட்டாவும் மாறும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2 ஜிபிலேருந்து உங்களுக்கு 3 ஜிபி வரைக்கும் ஃப்ளெக்சிபிளாக இங்கே மாறுது. இல்லை டோட்டலாகவே எனக்கு 10 ஜிபி தான் வேணும், இல்லை 24 ஜிபி தான் வேணும் அப்படின்னாலும் அதுக்குமே இங்கே பிளான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இல்லை எனக்கு சிம் ஆக்டிவ்ல இருந்தால் போதுமானது, லிமிட்டடான வவுச்சர்ஸ் இருந்தால் போதுமானதுன்னா 107 ரூபா பிளான் ஆகட்டும் அண்ட் 197 ரூபா பிளான் ஆகட்டும். இதை செக் பண்ணி பாருங்க. ஆனால் இதோட டேஸ் வந்து குறைச்சிருக்காங்க, நல்லாவே தெரியுது. 300 நிமிஷமா இருந்தது 200 நிமிஷமா ஆயிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டால ஏகப்பட்ட ஃப்ளக்சுவேஷன்ஸ், டேஸ் குறைச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன சொல்கிறது, ஆனால் இதுதான் நிலவரம், அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறேன். இல்லை நான் ஒரு ஸ்டூடெண்ட், எனக்கு டோட்டலாக டேட்டா வேணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 100 ஜிபி பிளானுங்கிறதும் அவைலபிளாக இருக்குது. தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு குறிப்பிட்ட டேஸ் வரைக்கும் தான், அதையுமே லிமிட்டடாக பார்த்துக்கணும். தென் நீங்கள் வந்து சிம்மை வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் சிம் அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் வரும்ல ஒரு ரீசார்ஜ், அப்போ 10 ருபீஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஜிபி டேட்டா அடிஷனலாக தருவாங்க. இது 90 டேஸ் வரைக்கும் வேலிடிட்டியோட உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் 2G 3G 4G 5G சப்போர்ட் ஆகும். அண்ட் இல்லை நான் பிஎஸ்என்எலோட ஸ்பெஷலைஸ்டு கஸ்டமர் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதாவது எஃப்ஆர்சி ஒன்லி கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ரூபியில் ஸ்டார்ட் ஆகி 249 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து இதுக்குள்ளே ஃப்ளெக்சிபிள் ஆகும். இது 30 டேஸ்க்கும் இருக்குது, 35 டேஸ்க்கும் இருக்குது. ஆனால் சில ஸ்பெஷலைஸ்டான கஸ்டமர்ஸுக்கு மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்கும். தென் நான் வந்து டிவி லவர், ஓடிடி லவர் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிஐ டிவியோட வவுச்சர்ஸ் நீங்கள் ஜாலமாக செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வவுச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 28 ருபீஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். 28 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகி 29 ருபீஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா 151 ருபீஸுக்கு அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். 30 டேஸ் எல்லாமே வரும். ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா ஆகும்னு தோணுது. தென் ஃபுல் டாக் டைம் வேணும், அதாவது நீங்கள் ஃபுல் டாக் டைமில் ரீசார்ஜ் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கான்னு சொல்ல முடியும். அண்ட் நீங்கள் GP1 அண்ட் GP2 கஸ்டமர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, ஸ்பெஷலைஸ்டு கஸ்டமர்ஸ், அதாவது கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீசார்ஜ் பிளானும் பார்த்தீங்கன்னா மந்த்லி 99 ருபீஸ்லேருந்து 147 ருபீஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இல்லை நான் ஆனுவல் பிளான் தான் ரீசார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னாலும் அதுக்குமே இங்கே வந்து பிளான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். 1499 ஸ்டார்ட் ஆகி 2399 அப்படிங்கிற அந்த வகையான பிளானுமே இருக்கு. ஆனால் 365 நாள் இங்கே மட்டும் தான் அவைலபிளாக சொல்லலாம். மற்ற ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 300 நாளுக்கான ஆப்ஷன் தான். அண்ட் நீங்கள் ஒரு ப்ரீபெய்டு இன்டர்நேஷனல் ரோமிங் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா 167 அப்படிங்கிற இந்த வகையான ரோமிங் பிளானும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இசிம் யூஸ் பண்ணுறா இருந்தாலும் இப்போ அதுக்கான அடிஷ்னலான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். பாட்டமில் உங்களுக்கு தேவையான 99 பிளான்லேருந்து நீங்கள் டாப்பாக ரீசார்ஜ் பண்ணுற அந்த 1499 அப்படிங்கிற பிளான் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ட்டையும் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த ரீசார்ஜ் பிளான் இருக்கோ அது வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கோ மாற்றிக்கலாம். இந்த சார்ட்காக தான் வெயிட் பண்ணுறது. ஏன்னா இதில் இருந்து ஒரு 60 நாள் எந்த மாற்றமும் நடக்காது. புதுசாக பிளான் வரும், ஆனால் பழைய பிளானில் எந்த வகையான மாற்றமும் நடக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.